வெல்கம் டு மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸ். இந்த வீடியோவில் கிட்ஸ் ஹேர் பேண்ட் எப்படி மேக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு இந்த மாதிரியான ஃபிஷ் டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கேன் பேப்பரில். அண்ட் அதுக்கு மேலே ஓஹெச்பி ஷீட்டை இந்த மாதிரி என்ன செஞ்சிடணும், டயக்ராமுக்கு மேலே வச்சுட்டு கொஞ்சம் பேப்பர் வெயிட்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க, அது மூவ் ஆகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வச்சு முடித்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம ரொம்ப ஈஸியாக ஹேர் பேண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நான் ஒரு க்ளூ எடுத்துட்டு அதுக்கு மேலேயும் ஸ்டோன் ஒர்க் எல்லாமே ஸ்டிக் பண்ணி முடிக்க போகிறேன். ஸோ டயக்ராமுக்கு மேலேயே என்ன செஞ்சுக்கிடணும், இந்த க்ளூவை அப்ளை பண்ணிடணும். இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணும்போது ஃபினிஷிங் எல்லாம் ஷேப் எல்லாமே நீட்டாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி க்ளூ ட்ரை ஆகிறதுக்குள்ளே என்ன செஞ்சிடணும், இந்த ஸ்டோனை அதுக்கு மேலே ஸ்டிக் பண்ணி முடிக்கணும். ஷேப் கரெக்டாக கொண்டு வந்துடணும். பிகினர்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு பேப்பரில் எந்த டயக்ராம்னாலும் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிடலாம். ட்ரா பண்ணதுக்கப்புறமா இந்த ஓஹெச்பி ஷீட்டை அதுக்கு மேலே வச்சுட்டு இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ கொடுத்துட்டு அதுக்கு மேலே என்னென்ன நீங்கள் ஸ்டோன் ஒர்க், சீக்வன்ஸ், பீட் ஒர்க் என்னெல்லாம் கொடுக்கணுமோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஈவன் ஜர்தோசி கொண்டு நம்ம என்ன செஞ்சுக்கிடலாம் கொடுத்துட்டு அது ட்ரை ஆக வச்சிடணும். ஸோ இப்போ ஷேப் இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சிட்டோம், அவுட்லைனில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி முடிச்சிடணும். தென் இன்னரில் நம்ம என்னெல்லாம் ஃபில் பண்ணிக்கிடணுமோ ஸ்டோன் ஒர்க்கை வச்சு அதை நம்ம டெக்கரேட் பண்ணிக்கிடலாம். இப்போ நான் யூஸ் பண்ணுற இந்த க்ளூ B7000. இது ரொம்ப நீட் ஃபினிஷிங்கில் கிடைக்குது. ஸோ ட்ரை ஆகிறதும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் என்ன செஞ்சிருது, நல்லா ட்ரை ஆகிருது. அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஜுவல்லரி மேக்கிங், பேங்கிள்ஸ் செய்கிறீங்க, இந்த மாதிரி இதெல்லாம் செய்கிறதுக்கு இந்த க்ளூ வாங்கிக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஃபேப்ரிக் க்ளூவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் டைம் எடுக்கும். பட் இந்த க்ளூ ஃபாஸ்ட்டாக குயிக்காக என்ன செஞ்சிருது, சீக்கிரமாக ட்ரை ஆகிருது. ஸோ இந்த இது நம்ம இப்போ இது செய்கிறதுக்கு இந்த க்ளூ தான் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன், B7000. ஓகே, இப்போ பாருங்கள், நான் அவுட்லைன் எல்லாமே என்ன செஞ்சுட்டேன், ஸ்டோன் ஒர்க், செயின் ஸ்டோன் இப்போ நான் ஸ்டிக் பண்ணி முடிக்கிறேன். முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபிஷ்ஷோட ஐக்கு பேஸ் ரிங் கொடுத்துட்டு இன்னரில் ஒரு ஸ்டோனும் ஸ்டிக் பண்ணி முடிச்சுக்கிட போகிறேன். இது முடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் சீக்வன்ஸ்லாம் எடுத்திருக்கேன். 2 கலர்ஸில் எடுத்திருக்கேன். ஒன்று பிங்க் கலர் அண்ட் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சீக்வன்ஸை வச்சு தான் ஃபிஷ்ஷில் இருக்கிற அந்த இன்னர் ஸ்பேஸில் கேப் இருக்குல்ல, அதில் இந்த சீக்வன்ஸை வச்சு ஃபில் பண்ணிக்கிட போகிறேன். அதை எப்படி ஃபில் பண்ணிக்கிடணும் அப்படிங்கிறத பார்த்துருங்க. இந்த க்ளூவை 1 லேயர் மட்டும் கொடுத்துட்டு அண்ட் இப்போ நான் யூஸ் பண்ணுறது க்ளூ ஸ்டிக் பென். இதை வச்சு தான் என்ன செஞ்சுக்கிறேன், எடுத்து அந்த சீக்வன்ஸை வைக்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் வைக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், 1 பை 1 இந்த சீக்வன்ஸை லேயர் பை லேயராக கரெக்டாக க்ளூ மேலே வச்சு அதை ஸ்டிக் பண்ணி முடிச்சுக்கிடணும். 2 கலர்ஸையும் நான் எப்படி முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இப்போ 1 லேயர் நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்கள், செகண்ட் லேயர் அது க்ளோஸ்டாகவே க்ளூவை அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அகெயின் த சேம் பிங்க் கலரில் இருக்கிற அந்த சீக்வன்ஸை எடுத்துகிட்டு செகண்ட் லேயரையும் கேப் இல்லாமல் கரெக்டாக ஒன்று போல் என்ன செஞ்சிடணும், ஸ்டிக் பண்ணி முடிச்சுக்கிடணும். இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா எப்படி ஹேர் பேண்டில் அட்டாச் பண்ணணும் இந்த ஃபிஷ்ஷை அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ இது ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டேன். இது முடித்தோடனே எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இந்த ஃபிஷ் நமக்கு இந்த மாதிரி இருக்கும். ஃபுல்லும் ட்ரை ஆகி முடித்தோன்னே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி எடுத்தோடனே இந்த மாதிரியான ஒரு 2 ஃபிஷ்ஷஸ் ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அதை ஹேர் பேண்டில் எப்படி அட்டாச் பண்ணிக்கிடணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு நான் இந்த மாதிரியான பேப்பர் கேன்வாஸ் எடுத்திருக்கேன். அதை அந்த ஃபிஷ் ஷேப்புக்கு ஏற்றாப்புலையே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதை ஒரு 2 ஸ்லிட் மட்டும் ஒரு பேப்பரில் இப்படி கொடுத்துட்டு அந்த ஹேர் பேண்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடணும். எந்த இடத்துல நமக்கு அந்த ஃபிஷ் ஹேர் பேண்டில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல கரெக்டாக அந்த பேப்பர் கேன்வஸை வச்சுட்டு அதில் இந்த B7000 கரெக்டாக அந்த இடத்துல க்ளூ கொடுத்துட்டு அதை ஸ்டிக் பண்ணி முடிச்சிடணும். முடித்ததுக்கப்புறமா அது நல்லா ட்ரை ஆகிரும், குயிக்காக ட்ரை ஆயிரும். அண்ட் நெக்ஸ்ட் அதுக்கு மேலே அந்த பேப்பர் கேன்வஸுக்கு மேலே
இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிக்கணும். இதில் நல்லாவே அப்ளை பண்ணிக்கணும். B7000 நல்லாவே அப்ளை பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த 2 ஃபிஷ்ஷஸை இது மேலே வைக்க போகிறேன். எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், க்ளூவை எல்லாம் அந்த ஹேர் பேண்டில் அந்த பேப்பர் கேன்வஸில் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா விட்டுறணும். ஓகே, இப்போ பாருங்கள் எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணி முடிச்சிட்டேன். முடித்ததுக்கப்புறமா இந்த ஃபிஷ்ஷை எடுத்து அது மேலே வைக்க போகிறோம். க்ளூக்கு மேலே இப்போ அந்த ஃபிஷ்ஷை என்ன செய்கிறோம், ஜஸ்ட்டு அட்டாச் பண்ணுறேன். பட் என்னென்னா அந்த சர்ஃபேஸ் நமக்கு ஃப்ளாட்டாக இல்லைல்ல, அது கர்வாக அப்படி வளைஞ்சி அந்த ஹேர் பேண்ட் இருக்கிறனால நம்ம அந்த ஃபிஷ்ஷை கொஞ்சம் நேரம் பிடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கும், அந்த க்ளூவை கரெக்டாக ட்ரை ஆகி முடிக்கிற வரைக்கும். ஸோ நம்ம எவ்வளோ நேரம் தான் உட்காந்து அதை பிடிச்சிக்கிட்டே இருக்க முடியும்? ஓகே, அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரியான கிளிப் யூஸ் பண்ணிக்கோங்க. அதை எங்கெங்கே வேணுமோ அந்த இடத்துல கரெக்டாக கிளிப்பை அட்டாச் பண்ணி விட்ருங்க. அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா நம்ம பிடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை. இது ஒரு 10 மினிட்ஸுக்கு அப்புறம் பாருங்கள், சீக்கிரம் அந்த க்ளூ ட்ரை ஆகி முடிஞ்சிடும். ட்ரை ஆகி முடிஞ்ச உடனே ஒரு பியூட்டிஃபுல்லான ஹேர் பேண்ட் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது வரைக்கும் மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.